அங்கிட்டு காரைக்குடி தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அலைன்ஸு அதிமுக அலைன்ஸ் வச்சு தென்றல் பிரபு அவங்க டிவிக்கில் வந்து நாம் தமிழர் வந்து சீமான் நிற்கிறாங்க. அவங்க ஏடிஎம்கே டிஎம்கே இல்லாமல் ஒரு மாற்றமாக இவங்க 2 பேரில் யார் பெட்டர் நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த சதுரங்க படத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனோட ஆசையை தூண்டணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த பிரபுங்கிறவர் என்ன செய்யறாருன்னா, இவ்வளவு நாள் எங்க இருந்தாரு என்ன பண்ணான்னு தெரியாம திடீர்னு வர்றாரு, பூக்கடையில போயிட்டு பூ விற்கிறாரு, இட்லி சுடுறாரு, என்னென்னமும் பண்றாரு. பார்க்கும்போது காமெடியா தான் இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட அது ஏமாத்துற செயலா தான் தெரியுது எனக்கு. இல்லை, ஆனால் அதுக்கு வந்து நிறைய இளைஞர்களுடைய ஆதரவு இருக்குங்கிறாங்க. அதுதான் அந்த திரைக்க வச்சு தான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த குத்துப்பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறது மக்களுக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறது, அதுதான் காரணமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு, அதாவது முத்துமாரியம்மன் கோயில் ரொம்ப நாளாக இருக்கிற அந்த முத்துமாரி உங்களுக்கு நிறைய வாட்டி கூடு ஊத்துனாருங்கிறீங்களா? வந்து இங்கே இப்போ காரைக்குடியோட அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து கிளீன் சரியில்லாமல் இருந்தது, அந்த சரி பண்ண இருக்கிறாரு. அதுதான் இந்த மாதிரியான விஷயம் முன்னெடுக்கிறாரு. அதான் அது வந்து அதுதான் சொல்லல, ஒரே வார்த்தையில ஆசையை ஒருத்தனை ஏமாத்தணும்னா எல்லாம் ஒரு கவர்ச்சி வேணுங்கிறதுக்காக பண்றப்ப அவ்வளவுதான். அது ஒருபோது எல்லாம் சீமான கண்டிப்பா தேவை, அவசியமான ஒன்று, அவசியம் விடுவார். இது அவருடைய சொந்த தொகுதி அப்படின்னு சொல்லி இந்த முறை நிற்கிறாரு. 15 வருஷமா நிறைய பேசிட்டாரு. இந்த முறை சட்டமன்றத்துக்கு போக வாய்ப்பு இருக்காங்க. உறுதியா வருவார், உறுதியா விடுவாரு. கண்டிப்பா நான் மட்டும் இல்ல, என்னை சார்ந்தவர்கள் எல்லாருமே கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி தான் ஓட்டு போடுவோம், உறுதியா விடுவார். இதனால அவர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்தை முன்னாடி? நீங்க யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. நம்ம 2 பேரும் இந்த மாநிலத்தை விட்டு அடுத்து போனோம்னா நீங்க 2 பேருமே தமிழர்கள், நான் யார் என்னன்னு தெரியாது. ஒரு பிணைப்பு, ஒரு தமிழர்கள் ஒரு உணர்வை ஏற்படுத்தி ஒரு நெருப்பை வந்து உருவாக்கி இருக்காரு. அந்த ஒற்றை காரணத்துக்காக அவர் வென்றே ஆகணும். இங்கே வந்து இங்க காரைக்குடி ஜெயிக்கணும். பழைய எந்த ஒரு பாலிட்டிஷியனும் எந்த ஒரு பார்ட்டியும் வரக்கூடாது. நல்லது மட்டும் பண்ணுங்க, அதை ப்ராப்பரா பண்ணுங்க. இங்க 15 வருஷமா ஒருத்தர் பேசுறாருல சீமான், அவரும் போடலாம், நம்பிக்கை வர மாட்டேங்குது. நம்பிக்கை வர மாட்டேங்குது. அந்த நம்பிக்கை எங்க மிஸ் ஆயிடுச்சு. ப்ரீவியஸா 3 தடவை ஓட்டு போட்டது சீமானுக்கு தான் போட்டேன். இந்த வாட்டி மாத்தி போடுவோம். நெருக்கடி, யாராவது புதுசா வந்தா நெருக்கடி கொடுக்க கூடாது. அவங்களுக்கு ஃப்ரீடமா மக்கள் தானே ஓட்டு போய் கேட்கறாங்க, கேட்க விடணும். அதை விட்டுட்டு அதை பண்ண இதை பண்ண தேவையில்லாம போயிட்டு மக்களை போய் கரூர் சம்பவம்லாம் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். 50 பேர் இறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் தேவையில்லாத தானே, அதெல்லாம் வேணாம். இல்லை, புதுசா வரவங்க வரட்டும், முடிஞ்சா ஜெயிக்கட்டும். தேவையில்லாம யாரும் இடையூறு பண்ணக்கூடாதுல்ல. மக்கள் புதுசா ஒரு சேஞ்சஸ் வேணும் போது டென்டல் ப்ரோவா சீமானுங்கிறது எதிர்பார்க்கறது. அதுல நீங்க யார் வந்தா ஒரு பெட்டரா இருக்கும்? நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். டென்டல் பிரபு அவர் என்னை தானே தெரியும் உங்களுக்கு? ஆமா தெரியும். சரிங்களா, என்ன பண்ணியிருக்காரு அவர்? அதான் நம்ம ரீல்ஸ் வழியா பார்க்கும்போது நிறைய மக்களுக்கு நீங்க ஏன் சொல்றீங்க ரீல்ஸ்? சமூக வலைதளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் பைத்தியம்னு. தப்பா எடுத்துக்காங்க பிரபுன்னு, அப்படிதான் சொல்றாங்க. ரீல்ஸுக்கு மட்டுமே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் இவ்வளவு நாள் அந்த பப்ளிக் டாய்லெட் எப்படி இருந்துச்சு? கேவலமா தான் இருந்துச்சு. அப்பெல்லாம் போய் எல்லாத்தையும் ஒயர்லாம் பார்த்து இது பண்ணாம இப்ப போய் என்ன பண்றீங்க? என்னைக்குமே காலத்துல நாம் தமிழர் தான் நின்று இருக்கு. ஆனா ஒரு மீடியா கூட காமிக்கிறது இல்லை. எங்களை எந்த அளவுக்கு புறக்கணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு புறக்கணிக்கிறீங்க. நாம் தமிழர் எதுக்கு வேணும், எதுக்கு வேணாம், இதை யார்ட்டே கருத்து கணிப்பு எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்க மாட்டீங்க. ஏன்னா நாம் தமிழர்னாலே ஒரு ஒதுக்கப்பட்ட கட்சிங்கிற மாதிரி. இப்ப கூட 3 முனை போட்டின்னு தான் நீங்க சொல்றீங்க, 4 முனை போட்டின்னு சொல்லவே மாட்டீங்க. இப்பதானே சொல்றீங்க, எத்தனை மேடைகள் நான் பேசினதுக்கு அப்புறம் சொல்றீங்க. ஒவ்வொருத்தரையும் பேசிதானே நாங்க முன்னாடி வர வேண்டியதா இருக்கு. அதனால சட்டமன்ற தொகுதி காரைக்குடியை பொறுத்தவரையும் அண்ணன் சீமான் வருவார், கண்டிப்பா அவர் தான் வரணும். ஆனா பிரசிடென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸோட நிறைய பேரோட வாக்கு அவருக்கு இருக்கிறதா. எந்த யங்ஸ்டர்ஸ் சொல்றீங்க நீங்க? ரீல்ஸ் பாக்குற யங்ஸ்டர்ஸா இல்ல எப்படி? இப்போ விஜய்க்கு ஃபேன்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஒரு கூட்டம் இருக்கு. என்னைக்குமே ரசிகர் கூட்டம் மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. அவங்களோட தேவையெல்லாம் ஒண்ணு அவரோட தலைவர் ஆடணும் பாடணும், ஒரு உற்சாகம் என்ஜாய் பண்றதுக்காண்டி தான் அந்த இது போயிட்டு இருக்கு. அதனால தலைவர்களை திரையில தேர்னா அந்த சமூகம் நல்லா இருக்கு. நான் அதான் சொல்லுவேன். சீமான் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்லலை. நான் நாம் தமிழர் கட்சி குருதிக்கொடை பாசறையில் இருக்கேன். நான் சீமானுக்காண்டி சொல்லலை, அண்ணனுக்காண்டி சொல்லலை. மக்கள் தெளிவாக இருக்கணும், யார் வந்தால் சரியாக இருக்கும், சரியாக இருக்காது. ஏற்கனவே ஊழல் செஞ்சுட்டாங்க, மறுபடியும் நான் அங்கே தான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க சில பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. சில பேர் நான் மாற்றம் வேணும், 15 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன், எங்களுக்கு உங்களுக்கு மாற்றமா தெரியல. நேற்று திரையிலேருந்து வந்த விஜய் உங்களுக்கு மாற்றமா தெரியுறாரு. என்ன காரணம் கேட்டாக்க அவர் திரையில அடிச்சாரு, நேர்ல அடிப்பாரு அப்படிங்கிறீங்க. பஞ்ச் மட்டும் போதுமா? வலி நெஞ்சில இருந்து வரணும். பஞ்ச் மட்டுமே பேசினா பத்தாது. இப்போ 15 வருஷமா பேசினவங்களுக்கு இந்த முறை காரைக்குடியிலையாவது கண்டிப்பா வெற்றிங்கிறது கிடைச்சிடும். கண்டிப்பா கிடைக்கும். மக்கள் எல்லாரும் கொஞ்சம் தேடிக்கிட்டு இருக்காங்க தலைவரை. அண்ணன் வருவார் கண்டிப்பா. 234 தொகுதியில கண்டிப்பா நிறைய வேட்பாளர்களை நாங்கள் உள்ள சட்டமன்றத்துக்கு அனுப்புவோம்.
அதுக்கான முயற்சியை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம். நான் டிவிக்கு எதுவும் இந்த வட்டம் போடுறோம். அது உங்களுக்கு ஏதாவது ரீசன்? ரீசனாக தான் புதுசாக மாற்றம் வேணும், அவ்வளோதான். இவரு சீமான் உங்களுக்கு மாற்றமா தெரியலையா? அதான் சொல்லலை, ஏற்கனவே ப்ரீவியஸ் நாங்களும் அப்படி தான் போட்டோம் இந்த தொகுதியில் நிற்கும் போது. ஸோ இந்த வட்டம் திரும்ப புது சேஞ்சஸ் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். அதனால டிவிக்கு வந்தா ட்ரை இவரு பண்ணுவோம். ஜென்ரல் பிரபு அவங்களுடைய ஒர்க் எப்படி இருக்கிறதா? இப்போ கிரவுண்ட் ஒர்க் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்துக்கும் போய் பாக்குறாரு. எல்லா ஃபேமிலி இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லாமே எல்லாத்தையும் விசிட் பண்றாங்கல்ல. இல்ல நான் இப்ப இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து சும்மா ரீல்ஸ் இருக்கிறதா போயிட்டு எல்லா இடத்துலயும் வந்து ஒரு வேலை செய்யற மாதிரி ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காரு. பார்த்துட்டு தான் இருக்கோம், லோக்கல் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆமா, எல்லாரும் போட்டோ தானே எடுக்கிறாங்க. முதலமைச்சர் முதல்ல போட்டோ தானே எடுக்கிறாரு இல்லையா? இல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்களா, அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? எடுத்தாட்டி முதலமைச்சர் வச்சுக்கோங்க, அவரு போட்டோ தானே எடுக்கிறாரு. எல்லாருமே போட்டோ தானே எடுக்கிறாங்க. எல்லாம் கிளிக் கிளிக் போட்டோக்கு தான் போஸ்ட் கொடுக்குறாங்களே. ஒன்றும் ஃபீல்டு இம்ப்ளிமெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. ப்ராப்பர் இந்த நீங்கள் சொல்கிற அந்த டிஎம்கே சர்வே கணக்கு எடுக்கிறாங்கல்ல, கணக்கெடுத்து எல்லாத்துக்கும் அந்த 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, கரெக்டாக ப்ராப்பராக குடும்பத்திலேருந்து எடுத்து கொடுக்கலாம்ல. அதுக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ரீசனே இல்லாமல், நான் ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு ஃபேமிலி மெம்பர் தான். அவங்களுக்கு சின்ன சின்ன வேலை பார்க்குறவங்களுக்கு கார் வச்சுருக்காங்க, பைக் வச்சுருக்காங்கன்னு சொல்லி டாக்ஸியில் வாங்கிருக்கீங்கன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பராக ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது யாருக்காவது ஒன்று செய்யணும் போது கொடுக்கணும். அதை நீங்கள் வந்து சர்வே பண்ணாமையேவும் எதுவுமே இல்லாத ரீசன், சப்ப ரீசனை போட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டு, அவங்களும் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களும் அண்டர் உங்களுக்கு கீழே இருக்க கவர்மெண்ட்ல உள்ள மக்கள் தானே, அவங்களுக்கெல்லாம் ப்ராப்பராக கொடுக்கணும் தானே. கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து எல்லாத்துக்கும் தானே போகணும், எல்லாரும் சமம் தானே. அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆமா, டிவிக்கே போதை கலாச்சாரம் ஒழியணும். அது யார் வந்தாலும் ஆதரிப்போம். ஏன்னா ஒருத்தன் போதையை பயன்படுத்தினா என் குடும்பமே அழிஞ்சு வரும். நோ நோ ஐ டோன்ட் நோ எனி அதர் பாலிடிக்ஸ். மதுவை பத்தி நான் அவர் பேட்டியே கொடுக்கல, அதுல நான் வரல. நான் மது ஒழிக்கணும் இதை ஒழிக்கலாம் இல்ல, போதை ஒழியும். மது மட்டும் போதை கிடையாது, கஞ்சாவும் போதை தான், அப்படின்னு போதை தான். நீ குட்கா மட்டும் ஒழிச்சா மட்டும் பத்தாது. அது கர்நாடகா வண்டியால எத்தனை குட்கா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். சரியா புரியுதா? அதனால நீங்க போதை ஒழியணும், அதுக்கு யார் வந்தாலும் ஆதரிக்கும். ஐயா, அதாவது அவருடைய பேச்சுக்களை வரவேற்கிறதுக்கு செயல்படுத்த முடியாது. நான் என்ன வேணாலும் சொல்லல, செயல்படுத்த எனக்கு தெரியும். டீ தான் எனக்கு வழி. அது மாதிரி அவர் செயல்படுத்த முடியாது. செயல்படுத்தக்கூடிய நல்ல நபர்கள் வந்து ஆதரிக்கும். சார் வீடியோ சார் பிரைம் மினிஸ்டர் போடுறாரு, வீடியோ போடுறாரு, எங்க சிஎம் வீடியோ போடுறாரு. நீங்களே என்னைய பத்தி வீடியோ போட போறீங்க, சரியா? இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறோம்ல, காமராஜர் எந்த கட்சின்னு நம்ம அன்னைக்கு நானா பார்க்கல, ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறோம். அதே மாதிரி செயல்படுத்துற தலைவரை ஆதரிப்போம் சார். ஆமா, அதுல எந்த மாற்று கிடையாது. புதுசா வரணும், நல்லா வரணும். நானும் டிவி கேட்க ஓட்டு போட்டுக்கேன்.